வெல்கம் டு ஜெயம் அகாடமி. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்ட் 1 வந்து போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட் 2. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ் எல்லாமே ஸோ நம்ம வந்து பார்ட் 1 போட்டுருவோம். இது வந்து பார்ட் 2. ஸோ இது வந்து 7th புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாமே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ கன்வெர்ட் த கிவன் டெசிமல்ஸ் டு பர்சன்டேஜ். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அப்படின்றது போன பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட்டில் டெசிமல் பார்க்க போகிறோம். ஸோ டெசிமல் டு பர்சன்டேஜ்னாலும் என்ன போட்டுக்கணும்னா இன்டூ 100 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ பர்சன்டேஜ் டு டெசிமல் அப்படின்னா டிவைட் பை 100 அப்படின்னு போட்டுக்கணும் சரிங்களா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ டெசிமல் டு பர்சன்டேஜ் அப்போது 0.85னா ஃபஸ்ட்டு 0.85 இன்டூ 100 அப்போது 8500 வரும். இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அதே மாதிரி 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 85% அதான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இதுக்கு போட்டு சொல்லுங்கள், இதுக்கெல்லாம் போட்டு சொல்லுங்கள். நான் 0.025க்கு போடுறேன் சரிங்களா. ஸோ 0.025 இன்டூ 100 போட்டிங்கன்னா வரும். ஸோ 2500 இங்கே 3 நம்பர் தள்ளி வைக்கணும். ஸோ அப்போது 3 நம்பர் தள்ளி வச்சுன்னா வரும், இங்கே இந்த இடத்துல வரும் சரிங்களா. ஸோ அப்போது 2.5% அதான் ஆன்சர் சரிங்களா. 2.5% அதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த சம் பாருங்கள், பர்சன்டேஜ் டு டெசிமல். போன சம்மில் டெசிமல் டு பர்சன்டேஜ், இது பர்சன்டேஜ் டு டெசிமல். அப்போது இதை டிவைட் பண்ணணும். ஸோ 58% டிவைட் பை 100 போட்டிங்கன்னா வரும் 0. இங்கே 2 நம்பர் இருக்குது. அப்போ பாயிண்ட் வந்து 0.58, 2 நம்பர் தள்ளி தான் வரும், மேலே அப்படியே வந்துடும். ஸோ இதெல்லாம் போட்டு சொல்லுங்கள். இந்த 38க்குலாம் நான் 120க்கு போடுறேன் இப்போ. ஸோ 120 டிவைட் பை 100 என்ன வரும்னா 1.2% அப்படின்ட்டு வரும் சரிங்களா. ஸோ 1.2% அப்படின்ட்டு வரும். ஸோ அதேமாரி 8க்கு போடுங்க. இப்போ 8 டிவைட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.08% அப்படின்ட்டு வரும். ஸோ இதை நீங்கள் டிவைடில் கூட போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 போடுற 120 போடுங்க நீங்கள். ஸோ 100 சார் 100 வந்துருமா, பேலன்ஸ் 20. அப்போ பாயிண்ட் வச்சு தான் நீங்கள் இங்கே ஒரு 0 சேர்க்கணும் சரிங்களா. 2. ஸோ அப்போது 200. அப்போ ஆன்சர் வந்து 0. ஸோ இதை வந்து நான் வந்து டேரெக்டாக போட்டுட்டேன். ஸோ இந்த 2 நம்பர் இருக்குது, 2 நம்பர் தனிலாம் பாயிண்ட் வரும் அப்படின்ட்டு 1.20 வரும். 0 தான் விட்டு 1.2 அப்படின்னு நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் இதுமாதிரி டிவைட் பண்ணியே போடலாம். ஸோ இது மாதிரியே போடலாம் சரிங்களா. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது, டேரெக்டாக போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுமாதிரி டிவைட் பண்ணி கூட போடலாம். ஸோ இந்த சம் பாருங்க, மலர் பாட் 1.5 மீட்டர் ஆஃப் ஃபேப்ரிக் ஃப்ரம் யோர் ரூல் ஆஃப் 25 மீட்டர். எக்ஸ்பிரஸ் த ஃபேப்ரிக் பாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஸோ மலர் வந்து 25 மீட்டர் துணியில் ஸோ 1.75 மீட்டர் வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ அதை பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 25 மீட்டர் மொத்தமாக நீங்கள் கீழே போட்டுக்கணும். ஸோ அதில் வந்து 1.75 மீட்டர் வந்து வாங்குறாங்க. ஸோ இன்டூ 100 போட்டுக்கணும் பர்சன்டேஜ்னா, அவ்வளோதான். ஸோ இப்போ 175.00 வந்துடும். ஏன்னா இன்டூ 100 மேலே பண்ணிக்கோங்க. 2 நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.00 வரும் டிவைட் பை 25. அப்போ 175 டிவைட் பை 25. ஸோ அப்போ 125 சார் 25 7. ஸோ அப்போது 7% தான் ஆன்சர். 125 சார் 25, 725 சார் 175, அவ்வளோதான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ். முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் சம், இப்போ இது வந்து எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் புக்கில் சரிங்களா. In a village 70.5% people are literate. Express it as a decimal சரிங்களா. ஸோ ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அப்போது அதை வந்து சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, 70.5 சதவீதம்னா என்ன அர்த்தம், டெசிமல் இருக்குது டிவைட் பை 100 சரிங்களா. சாரி, எக்ஸ்பிரஸ் இட் அஸ் டெசிமல். இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. பர்சன்டேஜ் டெசிமல்னா டிவைட் பை 100 சரிங்களா. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 705 இங்கே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 10 பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து போயிடும். ஸோ அதேமாதிரி கீழே 10 பண்ணிக்கோங்க. அப்போது 705 டிவைட் பை 1000. ஸோ 1000 இருக்கிறதுனால 3 நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் வரும். அப்போது 0.705 இதான் இதோட டெசிமல் நம்பர் சரிங்களா. புரியுதா. ஸோ 70.5 டிவைட் பை 100 கொடுத்துக்கிற பர்சன்டேஜ் டெசிமலாக மாற்றுறோம். இங்கே டெசிமலாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படியே கூட நீங்கள் போடலாம். அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட. 705 வந்துடும். கீழே இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1000 வந்துடும். ஸோ 0.705 அப்படின்ட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ in an examination a student scored 75% of marks. Represent the given percentage in decimal form. ஸோ இது டெசிமல் ஃபார்மில் கேட்குறாங்க. 75 டிவைட் பை 100 இது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக போட்டுடலாம். ஸோ 0.75 ஏன்னா 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வரும் 0.75 சரிங்களா. அவ்வளோதான் ஆன்சர்.
The height of a flagpole in a school is 6.75 meter. Express it as percentage. ஸோ டெசிமல் இருக்குது, அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்டூ 100. அப்போது 67500 இந்த ரெண்டு நம்ம தள்ளி பாயிண்ட் வரும். அப்போது 675% அதான் ஆன்சர். சரிங்களா, அவ்வளோதான் சிம்பிள். The weight of two chemical substances are 20.34. இன்னொன்று 18.78, இன்னொன்று 18.78. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரைட் த டிஃப்ரென்ஸ் இன் பெர்சன்டேஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸை நீங்கள் பெர்சன்டேஜாக மாற்றுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அப்போது 14ல் 8 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 6. ஸோ அதேமாதிரி 3:12, 12ல் 7 போயிடுச்சுன்னா 5 பாயிண்ட்டு. ஸோ இங்கே 9, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, இங்கே 1 0 வந்துடும். அப்போ 1.56 டிஃப்ரென்ஸு. இதை வந்து பெர்சன்டேஜாக எழுத சொல்கிறாங்க டெசிமலை. அப்போது இன்ட்டு 100. அப்போ 15600. இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது, அதனால 2 நம்பர் தள்ளி பாயிண்ட்டு. அப்போ 156% தான் இதோட ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துடுறோம். டிஃப்ரென்ஸ் வந்து டெசிமலில் இருக்குது, டெசிமலை பெர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்ட்டு 100. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 156%. அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டு சொல்லுங்கள். ஸோ இது வந்து டெசிமல் வேல்யூ ஆஃப் 142.5% அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து பெர்சன்டேஜில் இருக்குது, அது வந்து டெசிமலாக மாற்றணும். ஸோ அப்போது 142.5% நீங்கள் டெசிமலாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? டிவைட் பை 100 போட்டணும். ஸோ த பெர்சன்டேஜ் ஆஃப் 0.005 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போது 0.005 நீங்கள் பெர்சன்டேஜாக மாற்றணும்னா இன்டூ 100 அப்படின்ட்டு நீங்கள் போடணும். சரிங்களா, ஸோ இதே மாதிரியே போட்டு இதுக்கான ஆன்சர்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ இந்த சம் பாருங்க. There are 50 students in a class. If 14% are absent on a particular day, find the number of students present in the class. ஸோ ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு நாளில் 14% வந்து ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்டான நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதில் 14% ஆப்சென்ட். அப்போ 14 டிவைட் பை 100. ஸோ 100ல் 14% ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. இதுதான் கேட்குறாங்க. ஸோ 0 0 கேன்சல், 1 5 are 5, 2 5 are 10. அப்போ 1 2 are 2, 7 2 are 14. ஸோ அப்போ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் த கிளாஸ். ஸோ அப்போ ஆப்சென்ட் ஆனவங்க எத்தனை? 7. அப்போது 50ல் -7 பண்ணினா வரும் 43. அதான் ஆன்சர். அப்போ அன்றைக்கி ப்ரெசென்ட் ஆன நம்பர் என்ன? 43. புரியுதா? ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, அதில் 14% ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. 14%னா மொத்தம் 7 பேர். எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 50 - 7 என்ன? 43. அதான் ஆன்சர். சரிங்களா, ஸோ குரல்மதி bought a raincoat and saved 25% with a discount of 20%. What was the original price of the raincoat? குரல்மதி வந்து 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25 ரூபீஸ் வந்து சேமிக்கிறாங்க. அப்போ ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க, நான் ஒரு மெத்தட் போடுறேன், அது மாதிரி நீங்கள் போடுங்க. சரிங்களா, ஸோ இப்போ ஒரிஜினல் விலை வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை நீங்கள் எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கணும். ஸோ ஒரிஜினல் விலையோட பர்சன்டேஜ் என்ன? மொத்தம் அதான் 100%. ஸோ குரல்மதி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு டிஸ்கவுண்ட் வச்சு வாங்குறா? 20%. ஸோ 20%க்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது? 25 ரூபா. இது வந்து கொஸ்டினில் இருக்குது, 25 ரூபா 20% டிஸ்கவுண்ட், அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ அப்போ 100%க்கு எவ்வளோ விலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ எக்ஸ் இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 25. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 25 டிவைடட் பை 20. சரிங்களா, 0 0 கேன்சல். ஸோ 1 2 are 2, 5 2 are 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 125 rupees. ஸோ இதுதான் அசல் விலை, இதுதான் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ். சரிங்களா, 125 rupees தான் ஒரிஜினல் ப்ரைஸ். உங்களுக்கு சந்தேகமாக தான் போட்டு பாருங்கள். 125 இன்ட்டு 20% டிவைட் பை 100. ஸோ 0 0 கேன்சல், 1 2 are 2, 5 2 are 10, 1 5 are 5, 25. அப்போ 25 rupees வந்துடுச்சா? 20% 125ல் போட்டிங்கன்னா, ஸோ அப்போது 125 தான் ஆன்சர். ஸோ இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல். ஸோ எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது ஒரிஜினல் விலை, அது வந்து 100%. ஸோ 25 ரூபா கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 20% டிஸ்கவுண்ட். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதே மாதிரி எழுதி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா, ஸோ ஓகே, இதோட நம்ம பார்ட் 2 முடிச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்ட் 3 வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டெய்லி வீடியோ போடுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.